வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, இந்த நல்ல நாளில் தொடர்ந்தாக கடக லக்கணத்தின் 2ஆம் பாவகம் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். கடக லக்கணத்திற்கு 2ஆம் பாவகம் சிம்மம். இது சூரியனுடைய வீடு. இந்த சூரியனுடைய வீட்டை வைத்து அந்த 2ஆம் வீட்டினுடைய காரகம் என்று எடுத்துக்கொண்டால் செல்வம், கல்வி, வாக்கு, பேச்சுத்திறன், துணை, வாழ்க்கை துணை, குடும்பம் மற்றும் சிம்ம வீட்டில் சுக்கிரன் மற்றும் சனி, ராகு, கேது இடம்பெற்று இருந்தால் இந்த இடம் அந்த சிம்மத்திற்கு பகையாதனால் அந்த இடம் சுபிட்சம் அடைவது கிடையாது. இந்த இடத்தை வைத்து முகம் அல்லது வலது கண் மற்றும் இந்த யாசகம் செய்வதல் அல்லது தனம், பொருளாதாரம், புதையல், சொர்ணம், பிரயாணம், முத்து, வித்தை, போகம், குடும்பம், ரத்ன கம்பளகம், பூமி, செல்வம், சாஸ்திரம், பரிச்சயம் பற்றி இந்த 2ஆம் பாவத்தை வைத்து நாம் அறிய முற்படலாம். மேலும் கடக லக்கணத்திற்கு சர லக்கணக்காரர்களுக்கு 2-7 மாரகாதிபதி 2ஆம் வீடு சூரியனும் சூரியன் வீடும் மற்றும் 7ஆம் வீடு சனி மற்றும் சனி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும். எனவே 2ஆம் இல்லம் மாரகஸ்தானம். இந்த மாரகஸ்தானம் சூரியன் கடக லக்கணத்திற்கு மாரகம் செய்யாது என்பது சாஸ்திர விதியாக இருந்த போதிலும் 7ஆம் இல்ல சனி மாரகாதிபதியாகி மாரகத்தை செய்ய தயங்க மாட்டார். எனவே சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகை. ஆட்சி அதிபதி சூரியன் பலத்த மாரகத்தை தரக்கூடியவராக இருந்தாலும் அங்கு இருக்கும் கோள்களை வைத்து அந்த இடம் தன்னுடைய காரகத்துவத்தை பற்றி பலன்களை அறியலாம். நுண்ணிய அறிவு மற்றும் பேச்சு திறமை, பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு, ஓய்வு எடுத்தல், போஜனம், இந்த 2ஆம் வீட்டில் இருக்கும் நல்ல கிரகங்கள் இருந்தால் அந்த 2ஆம் வீடு சிறப்பு அடையும். அதை விடுத்து தீய கிரகங்கள் அல்லது பகை கிரகங்கள் இருந்தால் இந்த 2ஆம் இடம் சுபிட்சம் அகாரகம் சுபிட்சம் அடையாது. இங்கே சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசையாக இருந்தால் கலை எழுத்துத்துறையிலும், மேலும் புதன் இங்கு 2ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருந்தால் அரசியல், கலை, காவியம், சாஸ்திரம் கிரகிக்கும் தன்மையும், சூரியன் பலம் பெற்று இருந்தால் சிறப்பு, உச்சமாகவோ அல்லது ஆட்சியாகவோ நட்பாகவோ இருக்க வேண்டும். இந்த 2ஆம் இடத்த அதிபதி அதை விடுத்து எங்காவது பகையை நிச்சம் தீமை அளிக்கக்கூடிய கிரகங்களுடன் இணைந்து இருக்கக்கூடாது. 2ஆம் பாவத்தின் பாப கிரகம் இருந்தால் மனைவிக்கு முன்பு, அதாவது ஜாதகருக்கு முன்பு மனைவி இறந்து விடுவார், மனைவி அமங்கலை ஆவார். எனவே இங்கே சுபகிரகம் இருந்தால் மனைவியாக தீர்க்க சுமங்கலி என சாஸ்திரம் கூறுகிறது. இங்கு ராகு இருந்தால் இருதாரமும், சனி இருந்தால் தத்துப்புத்திரம் ஏற்பட்ட பின் சுயபுத்திரமும், 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கல்வியில் தடையும், சுக்கிரன் இருந்தால் சாயலான கண்ணும். பொது விதி பொதுவாக கடகலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு. இந்த குரு சிறப்பான இடத்தில் இருந்தால் இந்த 9ஆம் பாக்கியஸ்தானம் பலம் பெறும். மேலும் இந்த 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்தை ஒப்பிடும் பொழுது 11ஆம் இடம் என்பது கடகலக்கணத்துக்கு ரிஷபம், சுக்கிரன் வீடு. சுக்கிரனுக்கு பகை, சுக்கிரன் குருவுக்கு பகை. இந்த வகையில் லாபஸ்தானமும் 11ஆம் இடம் பாதகாதிபதி சுக்கிரன் பாதகாதிபதியாக லாபம் நிற்கும் இடம் அல்லது பார்வை இடம், குரு நிற்கும் இடம் அல்லது பார்வை இடத்தை வைத்து சுக்கிரனுடைய நிலைமையை வைத்து இந்த ஸ்தானம் பலம் பெறுகிறது. குரு தான் என்ற இல்லத்திற்கு மற்றும் தன்னுடைய 9ஆம் பாக்கியஸ்தானத்திற்கும் பாவத்திற்கும் நல்லது செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுவிடும். இப்படி 2 வீடுகளுக்குமே, அதாவது 9ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டிற்கும் 2ம் கெட்டான் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இது சூரியன் மற்றும் இந்த குரு மற்றும் சுக்கிரனை வைத்து பலன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கடக லக்கணத்திற்கு. எனவே என்னதான் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும், குரு ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த பலன்கள் கொடுப்பதில் இந்த 2 கிரகத்தினுடைய ஒப்பீடை வைத்து அந்த சுபிட்சமான பலன்களை கொடுக்காதா என்பது தீர்மானம் செய்ய வேண்டிய 2ம் கெட்டான் நிலையில் இருக்கக்கூடிய கடகராசியில் குரு
கடகராசியில் குரு 5 பாகையில் 5 டிகிரியில் பரம நீச்சம் பெறுகிறது. இங்கு குரு உச்சம் பெறுகிறார். செவ்வாய் நீச்சம் பெறுகிறது கடகத்தில். குருவுக்கு பகை புதன் மற்றும் சுக்கிரன். நட்பானவர் குருவுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் எனவே நட்பாகிறது. கடகத்தில் கேது சாஸ்திர ஞானம், ரிக், யஜூர், சாம வேதங்களில் கரை கண்டவர். கடகத்தில் கேதுவோ அல்லது 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது இடம்பெற்று இருந்தால், மேலும் கேது தாய்வழி பாட்டன் பாட்டிகளை பற்றி குறிப்பிடலாம். என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு மற்றும் பொருளாதாரம், குடும்பத்திற்கு முக்கியமான இடமாகும். இந்த 2ஆம் இடம் கெட்டால் அனைத்து பலன்களும் கெட்டுவிடும். பொருளாதாரத்திலிருந்து அனைத்து விஷயங்களுமே. எனவே குடும்பமும் பொருளாதாரம் மற்றும் வாக்கு இந்த வகையில் இந்த ஸ்தானமும் இந்த ஸ்தான அதிபதியும் அல்லது இந்த ஸ்தானத்தில் இடம்பெறும் கிரகங்களும் முக்கியம் வாய்ந்தது ஆகிறது. எனவே இந்த 2ஆம் இடத்தை பார்க்கும் கிரகத்தை வைத்தும் பலன்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே கடக லக்னத்தினுடைய இந்த 2ஆம் வீடு மிக முக்கியமான வீடு ஆகிறது. இந்த வகையில் எடுத்துக்கொண்டால் இந்த கடக லக்னத்திற்கு 2ஆம் இடம் மிக முக்கியமான இடம். இங்கே நல்ல கோள்கள் அல்லது பிரகாசமான கோள்கள் இருந்து நன்மை, கடகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய குருவோ செவ்வாயோ நல்ல இடம் அமைந்து இவருக்கு நன்மையான பலன்களை தருமா தராதா என்பது குருவி மற்றும் செவ்வாயினுடைய நிலைப்பாடை பொறுத்து முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. கடக லக்னத்தினுடைய அந்த பரிதாபம். எனவே இந்த கடக லக்னத்தை பொறுத்தவரை நன்மை அளிக்கக்கூடிய குருவும் மற்றும் செவ்வாய் கிரகத்தினுடைய நல்ல ஸ்தான பலம் மற்றும் பார்வையினுடைய வைத்து பலன்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாவிட்டால் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் தீமையான பலன்கள் நடந்து இவர் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே 2ஆம் இடம் கடக லக்னத்திற்கு மிக முக்கியமாகும். இங்கு இருள் கோள்கள் அமையக்கூடாது. இருள் கோள்கள் என்று சொல்லக்கூடாது ராகு, கேது மற்றும் சனி என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கு அல்லது மாந்தியோடு எடுத்துக்கொள்ளலாம். எனவே இருள் கிரகங்கள் இந்த இடத்தை ஒளிமயமாக மறுத்தால் தீமையான சிரமமான பலன்களை நடக்கணும். என ஒளி பொருந்திய கிரகங்கள் அமையப்பட்டால் நன்மை ஏற்படும். மற்றும் பாவகம் இந்த பாவகத்திற்கு இந்த பாவக அதிபதி எங்கு அமர்ந்து இந்த பாவகம் எவ்வாறு சிறப்பு அடைகிறது என்பதை பொறுத்தே கடக லக்னத்தினுடைய சிறப்புகள் பலன்கள் அமையும் என்பதை கூறி தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்கள் மற்றும் உலகெங்கிலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து, இந்த நாள் இணைய நாளாக நவகோள்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு துணை இருந்து அருள் புரிவார் கடக லக்னத்திற்கு என கூறி கடக லக்னத்தினுடைய ஆய்வு இன்னும் கடக லக்னம் முதல் பாவகத்தை உடன் முற்று பெறுகிறது. அடுத்த பதிவுக்கு அடுத்து இதனுடைய ஆய்வின் முடிவு வரை, அதாவது ஆய்வினுடைய முடிவுரை காத்திருக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய அனைத்து சந்தேகங்கள் அல்லது அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரியப்படுத்துமாறு அன்புடனும் வளமுடனும் நலமுடனும் கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக உங்களை வாழ்த்தி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு வரிசையில் இது டிடிஎஃப் 15வது பதிவாகும். இந்த கடக லக்னத்தினுடைய இன்னும் ஒரு பதிவுடன் நிறைவு செய்து அடுத்த பதிவில் அந்த ஆய்வு 12 பாவங்களுடைய ஆய்வு முடிவு சிறப்பு பதிவாக முற்றுப்பெற இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து பார்த்து பயனடைய வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்றும் கடக லக்னம் மற்றும் கடக லக்ன உலகெங்கிலும் உள்ள கடக லக்ன நேயர்களை விரும்பி வேண்டி பயனடைய வழிகாட்டியாக இருக்கும் என்று யாம் பெற்ற என்பதை பயம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்களை பயம் பெறக்கூடாது என்றும் பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், இலக்கணமும் நான் அறியேன். எனவே இந்த பல ஆசிரியர்கள் மற்றும் யஜ்ஞர்கள் மற்றும் இதில் கரை கண்டவர்கள் பாடங்களாகவும் பள்ளிக்கூடங்களாகவும் பாடங்களாக பயிற்சி
பள்ளிகளாகவும் நடத்தி உங்களுக்கு அருளிக் கொண்டு உள்ளார்கள். அதில் இது ஒரு சிறு துளி. இந்த சிறு துளி ஒரு நல்ல பாலை ஒருவடம் நல்ல பாலை ஒரு துளி விஷமோட கெட்டுவிடும். ஆனால் இந்த ஜோதிடத்தில் பல பேர் இந்த வழிகாட்ட தவறுவது ஏனோ என்பது எனக்கு புரியவில்லை. பல ஆண்டுகளாக தொடர்ந்து யாம் தேடிய தேடல்களில் எனக்கு இந்த சிறிய முயற்சியின் உடைய ஆவல் ஏற்பட்டு உங்களுக்கு அளித்து கொண்டுள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம் தொடரும். நன்றி, வணக்கம் தொடரும்.